Hi friends, நான் Vaishnavi from Abisha's home style. இந்த வீடியோவில் நான் எங்களோட வீட்டில் ரெகுலராக சமைக்கிற ஒரு லஞ்ச் மெனுவை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் மீன் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், கோவா வடை மூணுமே செய்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சமைக்க போகிறேன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். பைத்தங்காயை நல்ல வடிவாக கழுவிட்டு இதில் நான் கொஞ்சமாக உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்து அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு மெல்ல மெல்லமாக குக் பண்ண போகிறேன். இன்றைக்கு நான் குழம்பு வைக்கிறதுக்கு விள மீன் எடுத்திருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பும் புளியும் கரைச்சி விட்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். பைத்தங்காய் கறியை நான் தண்ணி விடாமல் தான் அடுப்பில் வச்சிருக்கிறேன். அதனால் அடிக்கடி திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு அதோட வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ரம்பையில் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறிமிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி போட்டு ஊற வச்சிருக்கிற மீனையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு கறியை நாங்கள் கொதிக்க வைப்போம். பைத்தங்காய் நல்லா அவிஞ்சிட்டுது. இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக தண்ணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கு அவியும் வரையும் கொஞ்ச நேரம் மூடி நாங்கள் குக் பண்ணுவோம். கோவா வறுக்கிறதுக்காக ஒரு பேனை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து வதக்குறேன். வதக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பைத்தங்காய் கறிக்கு போடுறதுக்கு. வெட்டி வச்சிருக்கிற கோவாயை போட்டு அதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும்.
கோவா அவிஞ்சிட்டு தாண்டு பார்த்துட்டு அதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வர ரெடி ஆகிடும். கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் விட்ட தண்ணியும் நல்லா வத்திட்டுது. இதில் நான் கொஞ்சமாக பசுப்பால் சேர்க்குறேன். பசுப்பால் விட விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஊரில் நாங்கள் வாங்குகிற பைத்தங்காயில் கறி வச்சோம்டா பைத்தங்காய் அவியும் போது ஒன்றோடு சேர்ந்து நல்ல ஒரு பிரட்டல் கறி மாதிரி வரும். ஆனால் இங்கே வாங்குகிற பைத்தங்காய் சரியான பிஞ்சு பைத்தங்காய். நாங்கள் எவ்வளோ தான் அவிச்சாலும் அது ஒன்றோடு சேர்ந்து நல்ல பிரட்டல் கறியாக வராது. ஒரு பிரட்டல் கறி மாதிரி வாரத்துக்காகத்தான் நான் 2-3 கிழங்கு துண்டுகளை இதில் அமர்த்தி நல்லா நசிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நச்சீரகம் மிளகு ரெண்டையுமே நறுவல் துருவலாக இடித்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் போட்டுட்டு உள்ளி எடுத்து ஸ்க்ராப் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இப்படி போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உள்ளி மிளகு சீரகம் 3ஐயுமே உரலில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் போடலாம். இது எனக்கு ஈஸியாக இருக்கும், குயிக்காக இருக்குமன்றதுக்காகத்தான் நான் இதை மாதிரி செய்கிறேன். கறி ஆல்மோஸ்ட் வத்தி கொண்டு வந்துட்டுது. இதில் நான் ஒரு தக்காளி பழம் வெட்டி சேர்த்துருக்கிறேன். 2 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன் தக்காளி பழம் அவியும் வரைக்கும். கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது. இதில் நான் பைத்தங்காய் பிரட்டலுக்கு போட்டது மாதிரியே மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு பூண்டு எடுத்து ஸ்க்ராப் பண்ணி விடுறேன். இதே மாதிரி நீங்களும் பூண்டு மிளகு சீரகம் சேர்த்து பாருங்கள். மீனில் உள்ள அந்த மணம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னு சொன்னால் எங்களோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வதக்கி வச்ச வெங்காயத்தையும் பைத்தங்காய் பிரட்டலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்களோட லஞ்ச் ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.